மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பெவர்லி ரெய்லர், அரிசோனா, USA. தலைப்பு ஒற்றுமை பலன் தரும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நான் வாழும் வனாந்தர பிரதேசத்தில் உள்ள மெஸ்குவைட் மரங்கள் தளபாடங்கள் செய்வதற்காக வெட்டப்படும். இந்த மரம் பிரகாசமான நிறங்களையும் சுழற்சிகளையும் உள்ளடக்கி மிகவும் அடர்த்தியாக இருக்கும். மிக குறைந்தளவு மரங்களை வெட்டியதும் வாளின் கூர் மழுங்கிவிடும். இந்த மரத்தில் வேலை செய்வது கடினமாக இருந்தாலும் அதன் இறுக்கமானதும் கடினமானதுமான தன்மை அதை வளையவோ உடையவோ இடமளிக்க மாட்டாது. பல வருடங்களுக்கு முன் இப்படியான ஒரு ஒன்றிணைந்த தன்மை எனது சபையில் ஏற்பட்டது. சில நாடுகளில் வேதத்தை வாசிக்க விரும்பிய ஆனால் அவற்றை வாங்க முடியாத விசுவாசிகளுக்கு வேதங்களையும் கிறிஸ்தவ நூல்களையும் அனுப்பும் திட்டத்தை ஆரம்பித்தோம். அனைத்து அங்கத்தவர்களும் வீடுகளில் தேவைக்கு அதிகமாக இருந்த வேதங்களையும் புத்தகங்களையும் கொண்டு வந்தார்கள். இல்லாதவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். இந்த திட்டம் சபை மக்களை ஒன்றிணைத்தது. சபை ஒன்றிணைதல் பற்றி பவுலடிகளின் நிருபங்கள் முக்கியப்படுத்துவதை காணலாம். கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்த சபை மக்கள் ஒன்றிணைய வேண்டும். ஜெபம். அன்பான கடவுளே, சபைக்கும் அப்பால் ஊழியங்களை ஒழுங்கு செய்பவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒருமித்து உங்கள் பணியை செய்பவர்களுக்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. ஒரு நோக்கத்தோடு நாம் ஒன்றிணையும் போது எமது ஊழியம் பலப்படும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.